ஞானத்துக்கு அன்பர், கடவுளுக்கு அன்பர். ஞானத்துக்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். ஞானம் தன்னை தேடுவோருக்கு அது எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கின்றது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஞானம் தன்னுடைய மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னுடைய மக்களை அது நெறிப்படுத்தும், தன்னுடைய மக்களை அது நல்வழியிலே கொண்டு செல்லும், தன்னுடைய மக்களை அது பாதுகாக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு அன்பராக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்விற்கு நாம் அன்பராக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஞானத்திற்கு அன்பராக இருக்க வேண்டும். இந்த ஞானம் நம்மை எல்லா வகைகளிலும் இறைவனிடத்திலே அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் தலையான ஒரு பண்பாக, தலையான ஒரு கொடையாக பெற வேண்டியது இந்த ஞானம். தூய ஆவியானவருடைய கொடைகள் 7. அந்த 7 கொடைகளிலே முதலாவதாக இருப்பது ஞானம். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். ஆக தூய ஆவியானவருடைய கொடைகளில் தலை சிறந்த கொடையாக இருப்பது இந்த ஞானமாக இருக்கின்றது. இன்றைய திருவழிபாடானது நம் ஒவ்வொருவரையும் ஞானம் நிறைந்த கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஜபத்திலே, அன்றாட ஜபத்திலே இந்த ஞானத்தை பெறுவதற்காக என்று நாம் இறைவனிடத்திலே ஜபிக்க வேண்டும். நாம் இறைவனிடத்திலே இந்த ஞானத்திற்காக ஜபிக்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக ஞானத்தை நமக்கு அருளுவார். 1 அரசர்கள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம். 3வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே சாலமோன் அரசர் கெபியோனுக்கு செல்லுகின்றார். சென்று அங்கே இறைவனுக்கு அவர் எரிபலி செலுத்துகின்றார். பலிகளை எல்லாம் செலுத்தி முடித்த பிறகு அந்த கெபியோனிலே அங்கேயே தங்கிவிடுகின்றார். அன்றைய நாளிலே கடவுள் சாலமோன் அரசருக்கு கனவிலே தோன்றுகின்றார். கனவிலே தோன்றி சாலமோன் அரசரிடத்திலே கடவுள் கேட்கின்றார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சாலமோன் அரசரிடத்திலே கடவுள் கேட்கின்றார். சாலமோன் அரசர் கடவுளிடத்திலே, நான் என்னுடைய மக்களை, உம்முடைய மக்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கடவுளிடத்திலே ஞானத்தை கேட்கின்றார். இவ்வாறு கடவுளிடத்தில் ஞானத்தை கேட்ட உடனேயே கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றார். உடனே கடவுள் சொல்லுகின்றார் சாலமோன் அரசரை பார்த்து, நீ எந்த ஒரு தேவையில்லாத வரங்களையும் கேட்கவில்லை, நீ நிறைய செல்வங்களை கேட்கவில்லை, நீ நிறைய புகழை கேட்கவில்லை, உன்னுடைய எதிரிகளின் சாவை நீ கேட்கவில்லை, உன்னுடைய அரசாட்சியை விரிவுபடுத்த மிகப்பெரிய அரசுகளை எல்லாம் நீ கேட்கவில்லை. மாறாக நீ கேட்டது ஞானம், நீண்ட ஆயுளை கூட கேட்கவில்லை என்று கடவுள் மெய் சிலிர்த்து விடுகின்றார். உடனே சொல்லுகின்றார், நீ ஞானத்தை கேட்டதால் நான் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கின்றேன், நான் உனக்கு மிகுந்த புகழை கொடுக்கின்றேன், நான் உனக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறேன் என்று கடவுள் ஞானத்தோடு சேர்த்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எடுத்து கொடுக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் ஞானத்திற்காக மன்றாடுகின்ற பொழுது இந்த ஞானம் நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரும். நமக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் இந்த ஞானம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது, யார் ஒருவர் வைகரையிலேயே ஞானத்தை தேடுகிறார்களோ, விடிய முன்பாக எழுந்து எனக்கு ஞானம் வேண்டும் என்று கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. யாக்கோபு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார், உங்களிடத்திலே ஞானம் குறைவாக உள்ளவர் கடவுளிடத்திலே மன்றாடட்டும், அவர் தாராளமாய் முகம் கோணாமல் கேட்கின்ற அனைவருக்கும் ஞானத்தை வாரி வழங்குகிறார் என்று குறிப்பிடுகின்றார். யார் யாரெல்லாம் ஞானத்திற்காக இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் ஞானத்தை முகம் கோணாமல் தாராளமாய் கொடுக்கின்றார். அதே போன்று 3வது அதிகாரம் இந்த யாக்கோபு திருமுகத்திலே 13 முதல் 15, 18 வரை உள்ள வசனங்களிலே மெய்ஞானத்தை பற்றி புனித யாக்கோபு சொல்லுகின்றார். சில நேரங்களிலே மனிதர்கள் ஞானம் என்று வைத்துக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டும், மற்றவர்களுக்கு எதிராக கலகம் செய்து கொண்டும், மற்றவர்களை அவர்கள் பழிவாங்கி கொண்டும், சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொண்டும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஞானம் என்பது, இப்படிப்பட்ட அறிவு என்பது கடவுளிடமிருந்து வருவதல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பை கொண்டது, அது பேய் தன்மையை கொண்டது என்று புனித யாக்கோபு குறிப்பிடுகின்றார்.
மெய் ஞானம் என்பது எப்படிப்பட்டது என்பதையும் அதற்கு அடுத்து சொல்லுகின்றார். மெய் ஞானத்தினுடைய தலைமையான பண்பு தூய்மை. அது நடுநிலை தவறாதது. அது எப்பொழுதும் நற்செயல்கள் செய்ய வைத்து கொண்டே இருக்கும். அது இரக்கத்தை செய்ய வைத்து கொண்டே இருக்கும். இரக்கத்தை மனிதர்களிடத்தை காட்ட வைத்து கொண்டிருக்கும் என்று இந்த ஞானத்தை பற்றி மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றார். மெய் ஞானத்தினுடைய இறை ஞானத்தினுடைய தலைமையான பண்பு தூய்மையாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்விலே தூய்மையை கடைபிடித்து நாம் இறைவனிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் சொல்லுகின்றது, ஞானத்தை பெறுவதற்கான முதல் தொடக்கம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, கடவுள் மீது கொள்ளும் இறை அச்சமே, அந்த கடவுள் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லுகின்றது. ஆக இறை பற்று கலந்து அச்சத்தை நாம் எப்பொழுது கொண்டிருக்கின்றோமோ, இறைவன் மீது நாம் கொள்ளுகின்ற இந்த அச்சமே இந்த ஞானத்திற்கு தொடக்கமாக இருக்கின்றது. தூய ஆவியானுடைய கொடைகளை நான் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஞானம் முதலில் இருக்கும், கடைசியில் என்ன இருக்கும்? தெய்வ பயம். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். ஆக அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் தெய்வ பயம் கொள்ள வேண்டும். தெய்வ பயமே இறை ஞானத்தை பெறுவதற்கான தொடக்கமாக அமைகின்றது. ஆமீன்.